இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் தான் நாம் செய்தி பார்க்க போகிறோம். வாதையை குறித்து பார்க்க போகிறோம். வாதை அப்படின்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? வாதை அப்படின்னா என்ன? நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? வாதை வந்தது பைபிளில் நிறையா இருக்குது. வாதைனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா வாதிக்கப்படுவது. அதாவது சாதாரணமாக நீங்கள் மரித்து போவது அப்படி இல்லை, போனோம் டக்குன்னு முடிஞ்சது அப்படி இல்லை. அணுவாக சித்திரவாதப்பட்டு நொந்து போட்டவங்களை அள்ளக்கழிச்சு அப்படி ஒரு ஒரு காரியம்தான் வாதை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வாதிக்கப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பைபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த வாதை அனுப்பப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். சண்டே கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட ஈஸியாக சொல்லுவாங்க. எகிப்தின் 10 வாதைகளை குறித்து சொல்லுவாங்க. தேவனுடைய கோபத்தை அது காமிக்குது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துது. வாதை அனுப்பப்படுது அப்படின்னா அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும். மெயின் ரீசன் அதுதான், மனம் திரும்பணும் அப்படின்றதுனால அந்த வாதை அனுப்பப்படுது. மனம் திரும்புறது, மனம் திரும்பாமல் போகிறது, அந்த வாதையுடைய சிவியாரிட்டி என்ன, எக்ஸ்டென்ட் எவ்வளோ நாட்கள் அது இருக்குது, இது எல்லாமே அந்த சூழ்நிலையை பொறுத்தது, தேவனை பொறுத்த காரியமாக இருக்குது. அதே போல் வாதை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேர்ம் வந்துருச்சு அப்படின்னாலே கர்த்தருடைய கோபம் அந்த இடத்துல இறங்கி இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். சாதாரணமாக கிடையாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, தேவனுடைய கோபம் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. வாதைன்னு பார்த்திங்கன்னா நிறைய வகையில் தேவன் ஜனங்களை வாதித்திருக்கார். வேதத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் இந்த எகிப்தின் 10 வாதை அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய வாதைகளை குறித்து சொல்லியிருப்பாங்க. வரும் நாட்களில், கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் ஜனங்கள் இந்த உலகத்தில் வாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றத கொடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். நம்ம அதை குறித்தும் தியானிக்க போகிறதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிரபலமாக தெரிந்த இந்த வாதைகள் தவிர ரொம்ப முக்கியமான சில வாதைகளை தேவன் அனுப்பி இருக்கிறாரு. அதை பற்றியும் அதிலிருந்து நாம் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு செய்தியில் பார்க்க போகிறோம். எவ்வளவு முடியுமோ ஒன்றொன்னா நான் எடுக்கிறேன், எவ்வளவு முடியுமோ நாம் இன்னைக்கு அதை தியானிக்கலாம். ஸோ முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. நிறைய இடத்துல நான் வசனம் போக மாட்டேன், இந்த ஒரு அதிகாரத்தில் தான். 2 சாமுவேல் 24வது அதிகாரம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம். தாவீது ஒரு தவறு செய்வார், அதனால தேவனுக்கு கோபம் உண்டாகும். தேவன் என்ன பண்ணுவார்னா இஸ்ரவேல் மேலே வாதையை அனுப்புவார். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஸோ தாவீது இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்செக்ஸ் எடுக்கிறாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யூதாவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஆட்களை கணக்கெடுக்க சொல்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது ஜனங்களுக்கு விரோதமாக அப்படி செய்வதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஸோ தாவீது இது தானாக செய்யலை, சாத்தானால ஏவப்பட்டு இந்த காரியத்தை செய்யதான். தேவன் இதை செய்ய சொல்லவில்லை. ஸோ இவன் சென்செக்ஸ் பார்த்தது ஒரு பெரிய தவறா? இன்னைக்கு ஊரில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறாங்க, அது ஒரு குற்றமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பெரிய தவறா, எத்தனை பேர் இருக்காங்க அவன் செக் பண்ணான், இது ஒரு பெரிய பாவமான்னு பார்த்தா அவன் என்ன நினைத்து அதை செய்தான். எப்பயுமே நம்ம அதை பார்க்கணும். வெளிப்புறமாக சில தவறுகளை பார்க்கும்போது இது ஒரு தப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் இன்டென்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, எதற்காக அந்த கணக்கெடுப்பு. உதாரணமாக சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் நாட்களில் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே வரும்போது நிறைய யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை யுத்தம் முடியும் போதும் யோசுவா என்ன பண்ணுவார், கணக்கெடுப்பார். எத்தனை பேர் ஒவ்வொரு கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மடித்து போனாங்க, எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் தேவன் தவறுன்னு சொல்லவே இல்லை. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா குடிமதிப்பு எடுக்கணும்னு சொல்லி கணக்கெடுக்கிறது இது ஒரு இயல்பான காரியம். ஆனால் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், சாத்தான் ஏவி தாவீது செய்கிறான்னா வேற ஒரு இன்டென்ஷனை கொடுத்து தாவீது அந்த காரியத்தை சாத்தான் செய்ய வச்சிருக்கான். என்ன இன்டென்ஷன்? இப்போ அவன் யாரை கணக்கெடுத்தான் அப்படின்றது பின்னாடி இருக்க வசனத்தில் வரும். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். கணக்கெடுத்தது பட்டயம் உருவத்தக்க யுத்த வீரர் எத்தனை பேர். ஸோ அவன் ஜனங்களை மொத்தமாக ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, குழந்தைகள் எவ்வளவு அப்படி கணக்கு பார்க்கல. தன்னுடைய சேவகர்கிட்ட சொல்கிறான், முழு இஸ்ரவேல் தேசத்தில் தான் முதல் பெயர்சபா மட்டும் நீங்கள் போங்க,
யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நீ எனக்கு ஒரு கணக்கு கொண்டு வந்து கொடு. இப்போ தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்த வீரன். எல்லா போர்கள்லையும் இது வரைக்கும் அவன் தோல்வியை சந்திச்சதே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரனாக இருக்கான். ஜெயத்தை தவிர அவன் வேற எதையுமே பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும் போது கொஞ்சமாக சாத்தான் என்ன பண்ணுறான், ஒரு பெருமையை கொண்டு வந்து தாவீதோட இருதயத்தில் வைக்கிறான். அப்போ நான் ஜெயித்ததுக்கு காரணம் யாரு? தாவீது இந்த இடத்துல நினைக்கிறான், எத்தனை யுத்த வீரர்கள் இருக்காங்க, அப்போ என்னுடைய படைபலம் எவ்வளவு இருக்குது, நான் ஜெயிப்பதற்கு என் படைபலம் காரணமா, அப்போ பலசாலி யாரு, பராக்கிரமசாலி யாரு, இந்த சென்செக்ஸை தான் அவன் எடுக்க சொன்னான். அதனால தான் தேவனுடைய கோபம் மூண்டது. ஏன்னா தாவீதோட எல்லா வெற்றிக்கும் காரணம் தேவன் தான். அப்படி தான் தாவீதும் இருந்தார். நீங்கள் அவர் கோலியாத்தை எதிர்த்து போய் நிற்கும் போதெல்லாம் தாவீது கரெக்டாக தான் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால நான் கோலியாத்தை ஜெயிப்பேன். ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சாத்தான் தந்திரமாக சில காரியங்களை கொண்டு வந்து வைக்க தான் செய்கிறான். அப்போ தாவீதுக்கு இந்த இடத்துல அது புரியலை. அவரும் என்ன சொல்கிறார், நீ போய் சென்செக்ஸ் எடுங்க, எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கணும். ஒருவேளை அவர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம், எதிரிகள்கிட்ட எவ்வளோ படைபலம் இருக்குது, என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், பலசாலி யாரு பராக்கிரமசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த படைபலத்தை வச்சு நான் இவ்வளவும் சாதித்தேன். ஸோ மனுஷங்கிட்ட அவருடைய கவனம் திரும்புது. அதனால தான் தேவனுடைய கோபம் உண்டது. யுத்த வீரரின் பட்டியலை வைத்து அவன் பெருமைப்பட்டான். கொஞ்சமாக அந்த பெருமை அவனுடைய இருதயத்துக்குள்ளே வருது. வெளிப்படையாக பார்த்தா தெரியாது, சாத்தான் கொண்டு வந்து வைக்கிற காரியம் அதுதான். ஸோ எவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போனாலும் நிறைய ஜெயம் வருதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெற்றி மேலே வெற்றி வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெருமையும் சேர்ந்து உள்ளே வராத படிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெருமை அப்படின்றதுக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார். அது சாத்தானுடைய காரியமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வசனங்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 24:9 பார்த்தீங்கன்னா, யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். ஸோ யுத்த சேவகரை லக்கம் பார்த்தான். அடுத்து அவன் என்ன பண்ணான், கணக்கு பார்த்தது தப்பில்லை, ஆனால் நான் சொன்னது போல பெருமைக்காக அவன் அதை பார்த்தான். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த பெருமை ஏன் தேவன் விரும்பலை அப்படின்னா, அங்கே தேவனுக்கு மகிமை இருக்காது. என்னைக்கு உங்களுக்குள்ள பெருமை வருதோ அன்னைக்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால், நேபுகாத் நேச்சார் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, நான் கட்டின மகாபாபிலோன். அந்த ஒரு லைன் தான் சொன்னோடனே ஆண்டவர் அடிச்சு கீழே தள்ளினார் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு பெருமையை எதிர்க்கிற தேவன், அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இங்கேயும் தாவீது அதற்கு ஒத்தார் போல ஒரே ஒரு காரியம்தான், எத்தனை பேர் இருக்காரு கணக்கெடுப்பா, அதோட தேவனுக்கு கோபம் மூண்டது. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 2-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும் படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். ஸோ தெளிவாக சொல்லிட்டான், தொகையிடுங்கள், யுத்த வீரர் எத்தனை பேர். இன்னைக்கு இதை தாவீது ராஜா அன்னைக்கு செய்தான், தவறுன்னு தேவன் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு சபையில் இது இருக்கா இல்லையா, ஒரு குடும்பத்துக்குள்ள இது நடக்குதா இல்லையா, தொகையிடுவது லக்கம் பார்ப்பது சபைகளுக்குள்ள எப்படி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் குடும்பத்துலேருந்தே வருவோமே. ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா, நல்லா சம்பாதிக்கிறது யாரு, நல்லா சம்பாதிக்காதவங்க யார் பார்க்குறாங்களா இல்லையா. 4 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்க, 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பிள்ளை நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கும், நல்லா சம்பாதிக்கும். இன்னொரு பிள்ளை அவ்வளோ சம்பாதிக்காது, ஆனால் அந்த பிள்ளை ஊழியத்துக்கு போகும். அந்த பிள்ளை தெருவாக போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் குடும்பத்தில் எப்படி நடத்துவாங்க, நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை இந்த பிள்ளைக்கு இருக்குதா, லக்கம் பார்க்குறாங்களா இல்லையா. அவங்க நினைக்கிறாங்க, என்னுடைய வீடு கட்டப்படுவது இந்த வருமானத்தினால, நான் இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருப்பது இந்த வருமானத்தினால. அப்படித்தான் அந்த குடும்பத்தோடைய ஃபோக்கஸ் திரும்புது. சொந்தக்காரவங்க கிட்ட போனீங்கன்னா அதே தான், எவ்வளவு நகை வச்சிருக்க, எவ்வளவு பணம் வச்சிருக்க, அதுக்கேற்ற மரியாதை தான் நமக்கு கிடைக்குது. நான் ஊழியம் பார்க்குறேங்க, நான் ஆண்டவருக்காக சேவை செய்கிறேங்க, நான் ஒரு சாதாரண ஒரு தொழில் பார்க்குறேன், அவங்களை யாருமே இன்னைக்கு மதிக்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த லக்கம் பார்க்குற காரியம் இன்னைக்கு இருந்து கொண்டு
கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் மறந்து போகிறாங்க, முழங்கால் போடுற அந்த ஒரு பிள்ளைய நிமித்தமாக தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கே ஒழிய, ஓடி ஓடி கோடி கோடியாக சம்பாதிக்கிற பிள்ளையோட ஜீவனும் இந்த ஜெபத்தில் தான் காக்கப்படுவதுன்றத ஜனங்கள் மறந்து போகிறாங்க. இன்னைக்கு தாவீது எப்படி மறந்து போனார்? கர்த்தரால தான் எனக்கு ஜெயம் வந்துச்சு, கர்த்தரால தான் எனக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சதுன்றது ஒரு செகண்ட் மறந்ததுக்கே பெரிய காரியத்தை அவர் சந்திக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இதை மறந்து போனார்கள். நான் சாட்சியில் சொன்னது போல பணத்தை நோக்கி போறாங்களே தவிர ஜெபத்தை நோக்கி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களே இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளரே இல்லை. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்கில் எனக்கு தெரிஞ்சு 5 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைய வந்துட்டு சாமியாராக ஆக்குறேன், நான் சிஸ்டராக ஆக்குறேன் ஒப்பு கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி எந்த பிள்ளையும் யாரும் ஒப்பு கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுத்தாலும் அந்த பிள்ளை கேட்கறதில்ல. அன்றைக்கி அந்த பிள்ளைங்க கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை கேட்கறது கூட கிடையாது. ஆனால் லக்கம் பார்ப்பது எல்லா இடங்களிலும் இருக்குது. ஒரு சபையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் நிறையா காணிக்க கொடுக்குறாங்க, யார் குறைவாக காணிக்க கொடுக்குறாங்க, இருக்குதா இல்லையா? நான் எல்லாரையும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த டிஸ்க்ளைமர்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். பர்சனலாக நான் யாரையும் சொல்லலை. என்னுடைய அனுபவத்தில் கர்த்தர் எனக்கு கற்பித்து கொடுத்ததை மாத்திரம்தான் சொல்கிறேன் அப்படின்னு. படித்தவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, படிக்காதவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்க்குறாங்களா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு சில சபைகளில் நான் பார்த்த வரைக்கும் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ சபையில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. யாருக்கு எவ்வளோ வருமானம் வருது அவங்கள தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு எனக்கு நல்லா தெரியும், கூப்பிட்டு பர்சனலாக கூப்பிட்டு, இது எனக்கே நடந்திருக்கு, பர்சனலாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு உன்னுடைய கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோ பாஸ்டர் கேட்குறாங்க. சொன்னது பிறகு நெட் சேலரியில் தசமபாகம் கொடுக்கக்கூடாது, கிராஸ் இன்கமில் தான் தசமபாகம் கொடுக்கணும். கேட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி சபையில் நடக்குதா இல்லையா? ஒருவேளை இதை வந்து யூடியூப்லேயும் போடுறதுன்றால நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் இல்லையா ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில சபைகளில் இருக்குது, அதை நம்ம மறுத்து பேச முடியாது. அப்போ எவ்வளவு காணிக்க வருது? பாஸ்டர் உட்காந்து கணக்கு போடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் சபையில் 100 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது, இவ்வளோ தசமபாகம், அதை வச்சு தன்னுடைய எல்லா எக்ஸ்பென்சஸ், தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் கணக்கு போடுறாங்க. கர்த்தரை மறந்து போயிடுறாங்க. இவங்க யாருமே இன்னைக்கு சபையில் இல்லைனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தா ஊழியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றத இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்களே புரிந்து கொள்வது இல்லை. இன்னும் 2 ஊழியக்காரவங்க பேசினாங்க என்னுடைய காதுபட. எனக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா பேசுகிறாங்க? ஒரு பாஸ்டரோட சபையை வச்சு 2 பேர் பேசிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா அந்த சபையில் எத்தனை ஆத்துமா வராங்க தெரியுமா? 300 பேர். தலைக்கு 10 ரூபான்னு காணிக்க போட்டால் கூட எவ்வளோ ஆச்சு? பேசிக்கிறாங்க. 2 ஊழியக்காரவங்க பேசிக்கிறாங்க. காசை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இவங்கெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 500 ரூபா போடுவாங்களா? இவங்கெல்லாம் எப்படி மனசு வருது? எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க? நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த சபையில் இருக்கிற யாருமே 1 ரூபா காசு கூட போடலைனாலும் ஊழியத்தை நடத்துவது கர்த்தர் அல்லவா? கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தோமே, கர்த்தரை நம்பி தானே எல்லாமே செய்கிறோம். இன்னைக்கு தாவீது செய்த தவிர சபைகளும் குடும்பங்களும் தேசமும் செய்து கொண்டு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பணத்துக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்காவது இருக்குதா? சரி, ரொம்ப நல்ல விதத்தில் பணத்தெல்லாம் நாங்கள் பார்க்கறதே கிடையாது, எங்கள் சபையெல்லாம் அப்படி எந்த பாகுபாடும் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்ன தெரியுங்களா? யார் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, யார் அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை. இன்றைக்கி அந்நிய பாஷை பேச தெரியலையா, நீ உண்மையவே சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது இருக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், நான் இதை பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். அந்நிய பாஷை பேச தெரியாத நாட்களில் நான் போய் என்னுடைய காரியத்தை சொன்னபோது, உனக்கு என்ன தெரியும், அவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்களா? கேட்டது உண்டு. ஏன் அந்நிய பாஷை பேசினா பொய் சொல்ல மாட்டாங்களா? இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டரோட ஃபேமிலியில் நடந்த சம்பவம். அந்த பாஸ்டருடைய அம்மா, அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சண்டை. இவங்க வீட்டு மாங்காயை பக்கத்து வீட்டுக்காரவங்க திருடிட்டாங்களாம். அதை வந்து இந்த பாஸ்டருடைய அம்மா பார்த்துட்டாங்களாம். பார்த்ததுனால கோவம் வந்துருச்சு. போய் சரியான சண்டை அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட. சண்டை போட ஆரம்பித்தவங்க கொஞ்ச நேரத்தில் அந்நிய பாஷை பேசியிருக்காங்க. அந்நிய பாஷையில் வெளுத்து வாங்கியிருக்காங்க. அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவங்க. இவங்க ஏதேதோ பேசணுன்னு அவங்க பயந்து போய் ஆவேசமாக பேசியிருக்காங்க. பயந்து போய் இந்த 4 மாங்காயை கொண்டு வந்து கொடுத்துட்டு பாஸ்டர்கிட்ட, தயவு செய்து உங்கள் அம்மாவை தெரியாத மொழியில் எங்களை ஏதாவது சொல்ல வேணான்னு சொல்லுங்கள், அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த அந்நிய பாஷைக்கு என்னங்க மரியாதை? இன்றைக்கி இந்த அந்நிய பாஷைக்கு என்ன மரியாதை? சபையில் அந்நிய பாஷை பேசிட்டு வெளியில் போய் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாமையாக இருக்குது. ஆனால் சபைகளில் அந்த பாகுபாடு இருக்குது.
தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு ஒரு மரியாதை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? அப்படியே ஒன்று இதை பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா பணத்தை பார்க்குறாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு. பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட, அந்த நபர்களுக்கு வாரம் தீர்க்க தரிசனம் வரும். சபையில் எழுப்பி நிற்க வச்சு தீர்க்க தரிசனம் வரும். அவன் ஆல்ரெடி 4 வீடு வச்சுருப்பான், நீ இன்னும் 2 வீடு கட்டுவன்னுவாங்க. அதே சபையில் வாடகையே கொடுக்க முடியாமல் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமும் வராது. அது எப்படி ஆண்டவர் பாகுபாடு பார்ப்பாரா? இன்றைக்கி இது சபையில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா போன சபையில் இதை கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, ஆண்டவர் கொடுக்குற தரிசனத்தை சாட்சியில் போய் சொல்லுவாங்க. அப்போ அந்த சபையில் இருக்க ஒரு லேடி எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு, என்ன நீங்கள் போய் எப்போ பார்த்தாலும் அங்கே நின்றுட்டு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினாரு அதை வெளிப்படுத்தினாரு சாட்சி சொல்கிறீங்க? இங்கே நின்னா பாஸ்டரை பற்றி மட்டும்தான் சொல்லணும், அவர் ஜெபிச்சு நடந்த அற்புதத்தை மட்டும்தான் சொல்லணும். இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற சபை, இதுதான் இன்றைக்கி இருக்கிற சபை. அதை தான் என்னோடய தம்பி ஆதங்கமாக கேட்டேன். எதுக்கு போய் நீங்கள் சபையில் சாட்சி சொல்கிறீங்க? எதுக்கு நீங்கள் போய் சபையில் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க? வீட்டில் சொல்ல வேண்டியதானே? காசுக்கு தான் மதிப்பு இன்றைக்கி சபையில். காசு இல்லைன்னா நீ என்ன பேசணும்னு உன்னை ஓரமாக உட்கார வைப்பான். அந்த அளவுக்கு இன்றைக்கி சபையில் லக்கம் பார்க்குற காரியங்கள் பெருகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாமே இல்லை, சில சபைகளில் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? சபையை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் சர்ச் இருக்குது, எத்தனை ஏசி போட்டிருக்காங்க, வெளியே எத்தனை கார் இருக்குது, அது வேற சபை. இதே ஓலை குடிசையில் ஒருத்தவங்க உண்மையாக அபிஷேகத்தில் நடத்திட்டு இருப்பாங்க, அங்கே யாரும் போகிறதில்ல. ஜனங்களையும் சேர்த்து சொல்கிறேன், அவர்களும் லக்கம் பார்க்குறாங்களா இல்லையா? அந்த சபைக்கு 1,00,000 பேர் வராங்கன்னா அங்கே போவேன், இங்கே 10 பேர் இருக்காங்களா, இங்கே எப்படி போகிறது? எங்கே சத்தியம் கிடைக்குதுன்னா அங்கே போகணுன்ற உணர்வு இன்னைக்கு ஜனங்களுக்கு இல்லையே. எத்தனை போதகர்கள் பிஸ்னஸ்மேன் என் சர்ச்சுக்கு வரணும், டீச்சர்ஸ் வரணும், டாக்டர்ஸ் வரணும், பெரிய பெரிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரணும்னு கேட்குறாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ் இன்னைக்கு சபையில் வறியவர்கள் வரணும், எளியவர்கள் வரணும், அனாதைகள் வரணும், திக்கற்றவங்க வரணும், படிப்பறிவு இல்லாதவங்க வரணும், நான் அவங்களுக்கு சொல்லணும் சத்தியத்தை. எங்கே கேட்குறாங்க? இன்னைக்கு எதை நோக்கி சபைகள் போய் கொண்டு இருக்கு? ஆனால் ஈஸியாக அந்த வேத பகுதியை படித்தோடனே தாவீது தப்பு பண்ணா. இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படித்து முடித்தோடனே எப்படிப்பட்ட ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு லக்கம் பார்க்குறாங்க பிள்ளைங்க. எந்த கண்ட்ரின்னு சூஸ் பண்ணுறாங்களே தவிர தன் சொந்த தேசத்தில் ஒரு சர்வீஸ் பண்ணுன்ற எண்ணம், சபையில் ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யணுன்ற எண்ணம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. எல்லாரும் எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து தங்களுக்கு நலமானதை செய்கிறாங்களே தவிர யாருமே கர்த்தர் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைப்பது இல்லை. இது எதுவுமே இல்லைனாலும் என் தேவன் என்னை நடத்துவார்ன்ற விசுவாசம் சபைக்குள்ளாரே இல்லை, வெளியிலையும் இல்லை, விசுவாசிகளுக்குள்ள இல்லை, போதகருக்குள்ளாரே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை. அப்படி இருக்கிறவர்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சபையில் தலைமை போதகர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் காணிக்கையில் எங்களுக்கு ஷேர் கொடுங்கன்னு கேட்டாங்க. காணிக்கையில் ஷேர் கொடுங்க. அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்தாங்க. பட் இவங்க கூடி பேசி அவர்கிட்ட போய் த்ரெட்டன் பண்ணி நீங்கள் காணிக்கையில் ஷேர் கொடுங்கன்னு சொல்லி பெரிய சண்டை வந்துச்சு அந்த சபையில். இன்னைக்கு அப்படி ஷேர் கேட்ட எந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸோடைய வாழ்க்கையும் நல்லா இல்லை. போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நான் கண்ணால் பார்த்தேன். எதை நோக்கி இன்றைக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அப்போ தாவீதும் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணுறாரு. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? தாவீது ஒரு முறை தான் பத்சேபாள்கிட்ட தப்பு பண்ணார், அறிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தரமும் ஒரு தப்பு பண்ணலை. ஒரு தரம் தான் லக்கம் பார்த்தாரு, அறிவு வந்துச்சு, அவர் திருப்பி தப்பு பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு திரும்ப 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 அறிவே உணர்வே வராமல் தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டிருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவங்க எல்லாரும் தாவீதை சுட்டி காட்டி அவர் அன்னைக்கு அதை செய்தார் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க, 2 சாமுவேல் 24:10 இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு? தாவீதோட இருதயம் வாதிக்கப்பட்டது. தவறு செய்து முடிக்கிற வரைக்கும் சாத்தான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருவான். ஆண்டவர் பேசினாலும் யார் பேசினாலும் காதில் விழுகாது. தாவீது கணக்கு பார்க்க சொன்னப்ப அவருடைய சேவகரே சொல்லுவாங்க, அந்த யோவாப் சொல்வார், வேண்டாம் ராஜா, நம்ம இதை செய்ய வேணாம். நீங்கள் இடையில படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை செய்ய வேணாம், இது நல்லது அல்ல. என்ன சொன்னாலும் ராஜா கன்வின்ஸ் ஆக மாட்டார், நீ கணக்கு பார்த்தே தீரணும்னு தாவீது சொல்வார். எப்போ நீங்கள் பாவத்தை செய்து முடிச்சிட்டீங்களோ சாத்தான் நகர்ந்துருவான். அதுக்கப்புறம் தான் அந்த இருதயம் வாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ தாவீதோட இருதயம் இப்போ
கலங்க ஆரம்பிக்குது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். இதுதான் தாவீது. எப்பயுமே நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு செஞ்சிருவான், செய்த அடுத்த நிமிஷமே ஆண்டவர் காலில் விழுந்துருவான். மறுபடியும் அந்த தப்பை அவன் செய்யவே மாட்டான். இன்னைக்கு இந்த உணர்வு ஜனங்களுக்குள்ள இருக்கா? எல்லாரும் தவறு செய்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தவறு செய்த பிறகு ஃபஸ்ட்டு உணர்வடையணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், நான் தப்பு செஞ்சேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப திரும்ப நான் ஒன்றுமே செய்யலைன்றவங்க மத்தியில் தாவீதை நான் உயர்வாக தான் பார்ப்பேன். எப்பயுமே நான் பார்ப்பேன், தாவீதை உயர்வாகத்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவர் திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும்னு நினைப்பார். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது அந்த உறவை மீண்டுமாக நான் சரி செய்து கொள்ளணும்னு நினைப்பாரு. இந்த இடத்துல நம்ம தாவீதை தவறு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோடு நடை போட்ட, ஆண்டவருக்காக எல்லா சூழலிலும் வைராக்கியமாக இருந்த தாவீதையே சாத்தான் தள்ளிடுவானா? என்னைக்கோ ஒரு நாள் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு எப்பயோ ஒரு நாள் வேதம் வாசிக்கிற நம்ம நிலைமை என்ன? எத்தனை முறை கீழே தள்ளுவோம் சொல்லுங்கள். நம்ம அதைத்தான் தாவீதுகிட்ட புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மக்கிட்ட அதைத்தான் சொல்கிறாரு. எப்பயுமே தேவனை நினைத்து துதித்து ஆராதிக்கிற தாவீதையே சாத்தான் வஞ்சிப்பான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு வாரத்தில் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஆராதனை பண்ணுற நம்ம நிலைமை இன்னும் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. அப்போ தாவீதை அண்டி கொள்கிறவங்களுக்கே இப்படி, தாவீது போல கர்த்தரை அண்டி கொள்கிறவங்களுக்கே இப்படின்னா நம்ம நிலைமை இன்னும் பரிதாபத்திற்குரியது. ஸோ தாவீது தப்பு பண்ணிட்டான், கர்த்தரை நோக்கி முறையிட்டுட்டான். ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் தாவீதா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், தப்பு பண்ணினா பனிஷ்மெண்ட் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தவறு செய்யும் போது தேவன் நம்மை மன்னிப்பார், அது 100%. ஆனால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு பின்விளைவு இருக்கும் இல்லையா, அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எடுத்து பாருங்களேன், தேவன் வந்து தப்பை மன்னிப்பார், ஆனால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டையும் அவர் கொடுப்பாரு, சும்மா அப்படியே அவர் விட்டுற மாட்டார். ஸோ இப்போ தாவீதுக்கு உணர்வு வந்த பிறகு தேவன் பனிஷ்மெண்ட்டை குறித்து சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2 சாமுவேல் 24 11 14 வரைக்கும். 2 சாமுவேல் 24 11 14 வரைக்கும் வாசிக்கும் போது அதில் 13வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். தாவீது கிட்ட தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் பேசுவார். 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம், உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம்டு. இதில் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீ அதில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்வார். என்னன்னு பார்ப்போம். 13வது வசனம், 2 சாமுவேல் 24:13. அப்படியே காத், அதான் தாவீதுடைய தீர்க்கதரிசி, காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். ஸோ 3 ஆப்ஷன்ஸை தேவன் கொடுக்குறாரு. ஒன்று என்னது? 7 வருஷம் பஞ்சம். 2வது ஆப்ஷன் என்னது? 3 மாதத்துக்கு தாவீது ஓடணும், சத்துருக்கள் இவரை துரத்துவார்கள், பயந்து ஓடி ஒளியணும். 3வது ஆப்ஷன் கொள்ளை நோய் வரும், 3 நாட்களுக்கு கொள்ளை நோய் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷம் பஞ்சம்ன்றது நம்ம எகிப்தை நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறது. 7 வருஷம் ஒரு பஞ்சம் வரும். தாவீது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணவே இல்லை. ஒன்று, தாவீது என்ன நினச்சாரு, என்னன்னாலும் அந்த எகிப்து நமக்கு வேணாம், அங்கே சம்பவித்த காரியம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அவர் போகவே இல்லை. அடுத்து அதில் இன்னொரு ரீசன் இருக்குது. தாவீதை பொறுத்த வரைக்கும் பஞ்சம் வந்துச்சுன்னா மனுஷங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, மிருக ஜீவன்லேருந்து லேண்டோட ஃபர்டிலிட்டின்னு எல்லாமே அழிஞ்சு போயிடும் பஞ்சம் வரும்போது. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு தாவீது போகவே இல்லை. அதே போல் இன்னொரு விஷயமா அவர் யோசித்து பார்த்தாரு. பஞ்சம் வந்துச்சுன்னா கூட வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பக்கத்து ஊரில் போய் தானியம் வாங்கிக்கலாம். நடந்திருக்கா இல்லையா? நம்ம வேதத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்தது, அவர் எகிப்துக்கு போனார், கூடவே ஒரு பாவமும் சேர்ந்து வந்துச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வந்தபோது ஆண்டவரே சொல்லிட்டார், நீ போகாதன்னு சொல்லிட்டாரு. இப்போ நகோமியின் நாட்களில் பஞ்சம் வந்தபோது அவங்க அடுத்த தேசத்துக்கு போய் பஞ்சம் பிழைத்தாங்க. எங்கிட்டோ ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் இது வேண்டாம், நான் மட்டும் இல்லை, மிருக ஜீவன்கள் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல பலியாகும். ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் வேணான்னு தாவீது தெளிவாக சொல்லிட்டாரு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல,
இன்னைக்கு தவறு செய்கிற சபைகளை நோக்கி இல்லை அந்த குடும்பங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதாவது மனம் திரும்பினா நான் 3 ஆப்ஷன் கொடுத்தேன் சூஸ் பண்ண சொல்லி. மனம் திரும்பாதவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அது சடனாக வரும். ஆனால் இது வரும். நீங்கள் இன்னும் லக்கம் பார்த்துட்டே இருக்கிறீங்க உணர்வு இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக வரும். தேவனே சூஸ் பண்ணுவார், அவர் அனுப்பிட்டே இருப்பார். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சபை வந்து அந்த சபையில் இருக்க காணிக்கையை நம்பி இருக்குது, ஒரு குடும்பம் வந்து வருமானத்தை மாத்திரம் நம்பி இருக்குது, தேவன் மேலே பற்றுதல் இல்லை அப்படின்னா அந்த சபைக்குள்ளாக தேவன் பஞ்சத்தை அனுப்புவார். காரணமே இல்லாமல் சம்பளம் வரல சிஸ்டர், காரணமே இல்லாமல் வேலை போச்சு சிஸ்டர், என்னன்னே தெரில, வர வேண்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரவே இல்லை சிஸ்டர். அது எப்படி வரும்? நீங்கள் பணத்தை சார்ந்து கொண்டு போனீங்கன்னா அது எப்படி வரும்? கர்த்தரை சார்ந்து கொண்டு போகும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். இது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு சபைகளில் சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது, ஒரு பஞ்சம் வருது அப்படின்னா அந்த போதகராக இருக்கட்டும், ஊழியராக இருக்கட்டும், கர்த்தரை பார்க்கும்போது தான் பஞ்சம் நீங்குமே தவிர, காசை நோக்கி பார்த்தா பஞ்சம்தான் வருமே தவிர செழிப்பு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் காரணம் இல்லாத பிஸ்னஸ் லாஸ், ஏன் காரணம் இல்லாத பஞ்சங்கள் வருகிறது? என் நம்பிக்கையை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதுன்னா, இன்றைக்கி சாட்சி கூட சொன்னாங்கல்ல, எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதுன்னா நான் மனுஷனை பார்க்குறேனா இல்லை தேவனை பார்க்குறேனா? மனுஷனால் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை காட்டிலும் தேவனால் செய்ய முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த காணிக்கையும் தசம பாகமும் இல்லாவிட்டாலும் சபையை நடத்த தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அதே போல் சபையில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த தசம பாகத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஆலயத்தில் கொண்டு வந்து, நல்ல விஷயம், தசம பாகம் கொடுப்பது நல்லது, காணிக்கையை கொடுப்பது நல்லது. ஆனால் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? காணிக்கை பையில் அந்த தசம பாகத்தை போடுறதில்லை. நீங்கள் நிறைய பேர் எப்படின்னா பாஸ்டரை பார்த்து பர்சனலாக அதை கொடுத்துட்டு அவங்க ஜெபித்து கொண்டு போகிறாங்க. நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு என்னென்னா அப்படியே பாஸ்டர் கையில் சந்தோஷமாக அந்த காணிக்கையை கொடுக்குறதா நினச்சி கொடுப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் பாஸ்டரோட கையில் கொடுப்பது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கொடுக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் பாஸ்டருக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிருவீங்க, பாஸ்டர் கொடுக்கறத நினச்சிருவீங்க. தசமபாகம் யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். அதனால தான் நிறையா சபைகளில் போதகர் வந்து சில சமயத்தில் ஃபினான்ஷியலாக தப்பு பண்ணிட்டா, நான் கொடுத்த தசம பாகத்தை எடுத்து எப்படிலாம் செலவு பண்ணுறேன், அது நீங்கள் கேட்கக்கூடாது. அது விசுவாசிகள் கேட்க வேண்டிய கேள்வி கிடையாது. ப்ளீஸ், என்கிட்ட தேவன் உணர்த்தின காரியம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள், உங்களுக்கான பலன் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார், பாஸ்டர் இல்லை, தேவன் கொடுக்கிறாரு. அதே போல் அந்த பணத்தை சரியாய் செலவு செய்யலைன்னா இந்த ஊழியக்காரரை கேள்வி கேட்க வேண்டியது கர்த்தர். அது அவருக்கும் கர்த்தருக்கும் உண்டானது. எனக்கு நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். நான் அது மாதிரி தசம பாகம் கொடுத்தது உண்டு. கொடுக்கும் போது அது எனக்குள்ளாரே அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, பாரு நாம் கொடுக்குறோம், அவர் எப்படிலாம் செலவு பண்ணுறாரு. அன்னைக்கு கர்த்தர் பேசினார், நீ எனக்கு கொடுத்துருக்க, நீ அவருக்கு கொடுக்கல. நீ அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உனக்கு கொடுக்குறத வாங்கிட்டு நீ போயிட்டே இரு. நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னும் போது நான் தான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ அவரை குறித்து பேசாத. இப்பயும் சொல்கிறேன், அவர் தவறாக செலவு பண்ணாரோ இல்லையோ, எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு நாள் நிறுத்தலை. நான் கொடுத்ததற்கு தேவன் 100 மடங்காக எனக்கு திருப்பி கொடுத்தாரே தவிர நான் ஒரு நாளும் குறைவுபட்டு போகவே கிடையாது. ஸோ இதையும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்து அப்படி கொண்டு போய் கொடுக்கறதுனால தான் பாஸ்டர் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஜென்ரலாக காணிக்க பையில் போட்டுட்டீங்கன்னா யார் எவ்வளோ கொடுக்குறாரு தெரிய போதா? உங்களுக்கு எவ்வளோ இன்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டாலும் சொல்ல வேண்டிய அவசியம், நானே சொல்கிறேன், எவ்வளோங்க வருமானம் வருது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும், நான் காணிக்க பையில் எனக்கு மனசுக்கு கரெக்டாக படுற காரியத்தை நான் போட்டுட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். பாஸ்டரும் கணக்கு போட போகிறது இல்லை, உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கவர் இருக்கும் இல்லையா, அதில் எழுதியிருப்பாங்க தசம பாகம், பிறந்த நாள் காணிக்கை, திரும்ப. ஏன் எழுதுறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் அதே பர்த்டே அன்னைக்கு அந்த காசு வருமானு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டுமே தவறு. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன், எதை கொடுக்குறதா இருந்தாலும் காணிக்கை பையில் கர்த்தாவே நான் உமக்கு செலுத்துக்கிறேன்னு போட்டுருங்க. அது கர்த்தருக்கு போயிடுச்சு. தாராளமாக பாஸ்டர் நின்று ஜெபித்துக்கோங்க, எல்லாமே செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் அந்த பணத்தின் அடிப்படையில் அங்கே எந்த ஒரு காரியமும் இருக்கவே கூடாது. கொடுக்குறவங்க பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது, வாங்குகிற பாஸ்டர் காசை வச்சு கால்குலேட் பண்ணிடக்கூடாது.
அப்படி செய்கிற இடத்துல பஞ்சம் கட்டாயமாக வரும். நாம் அதை தடை பண்ண முடியாது. ஏன்னா தேவன் 2 பேரையும் தம் மேலே விசுவாசத்தை வைக்கும்படிக்கு திருப்புகிறார். இன்றைக்கி அதை தான் தேவன் நம்மள்கிட்ட சொல்ல. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சம் தாவீது வேணான்னு சொல்லிட்டாரு. 2வது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டும். தாவீதுக்கு ஓடி போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுங்களா? தாவீது சவுலுக்கு பயந்து பயந்து ஓடலை, சவுலுக்கு பயந்து ஓடலை, சவுலின் மேல் இந்த அபிஷேகத்துக்கு பயந்து தான் தாவீது ஓடினார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு ஒரு அடி அடித்தா சவுல் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு தாவீதை கர்த்தர் அப்படி தான் வச்சுருந்தார். ஆனாலும் தாவீதுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. என்னன்னாலும் சவுல் என் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன். நான் சவுலை எதிர்த்தா கர்த்தரை எதிர்ப்பது போல. இன்னைக்கு இந்த உணர்வு இல்லாமல் எத்தனை பேர் ஊழியக்காரங்களை குறித்து குறை பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வேலை குறை பேசுவது கிடையாது. தாவீதுக்கிட்டேருந்து கற்றுக்கணும். தாவீதை விட நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, அவர்கள் பாவிகளும் கிடையாது. ஜெபிக்கணும், நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர முதலாவதாக ஊழியர்களை குறை பேசக்கூடாது. ஸோ தாவீது ரொம்ப தெளிவாக இருந்தார். சவுலுக்கு பயந்து நான் ஓடினேன்னா பெருமை தாயா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் என்னை விரட்டுறாரு, அது ஓகே. ஆனால் இன்னைக்கு தாவீது சத்துருக்கள் துரத்த ஓடினா அவர் மேலே இருக்க அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய இழுக்கா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஒரு புறஜாதியா முன்னாடி ஓடி ஒளியிறது அவனுக்கு அவமானமோ இல்லையோ, தேவனுக்கு அது பெரிய அவமானமாக போய் சேரும். அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு? வேணாம்ப்பா, சத்துருக்கள் கிட்டலாம் நான் போய் அப்படி ஓடி ஒளிஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு நான் விருப்பப்படவில்லை. ஸோ அந்த ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ 2வதா சபைகளுக்குள்ளாக நீங்கள் லக்கம் பார்த்து உங்கள் நம்பிக்கையை ஜனங்கள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா சத்துருக்கள் பார்க்க ஓடி ஒளிகிற நிலைமை வந்துடும். புறஜாதியா முன்னாடி அவமானப்பட்டு போகிற நிலைமை வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே மாத்திரம் வைக்கும் போது தான் நீங்கள் தலை நிமிர்ந்து ஊழியம் பார்க்க முடியும். இன்றைக்கும் பல சபைகளில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து புறஜாதியார் தூற்றி திரிகிறாங்க அப்படின்னா சபைகள் நம்பிக்கையை எதன் மேலே வைத்திருக்கிறாங்க நாம் யோசிக்கணும். ஸோ 2வது ஆப்ஷனையும் அவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 3வது ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டும். ஸோ அதுதான் 3வது ஆப்ஷன். வேறு வழி இல்லை. இப்போ தாவீது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஏன் செலக்ட் பண்ணார், என்ன நடந்தது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே இருப்பேனாக என்றான். ஸோ தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கான். நான் ஒரு மனுஷன் கிட்ட போய் நான் நின்ற மாட்டேன். நான் தப்பு பண்ணேன்னா என் அப்பா கிட்ட போவேன், அவர் என்னை அடிக்கிறாரு திட்டுறாரு, அது எங்களுக்குள்ளார இருக்குது, நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். ஒருபோதும் நான் அந்நிய மனுஷன்கிட்ட போய் கையேந்தவும் மாட்டேன், ஓடி ஒளியவும் மாட்டேன், என் தகப்பனை நான் அவமானப்படுத்தவும் மாட்டேன். இன்றைக்கி அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளார இருக்கணும். நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் திருப்பி போய் கர்த்தர்கிட்ட தான் நிற்கணுமே தவிர மனுஷங்க கிட்ட போகவே கூடாது. அது உங்களுக்கு அவமானம் இல்லை, உங்களை உண்டாக்கி அபிஷேகித்த தேவனுக்கு அது அவமானமாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு கொள்ளை நோய் ஓகேப்பா. ஏன் கொள்ளை நோய் ஓகே சொல்கிறாரு? எதனால கொள்ளை நோய் ஓகே சொல்கிறாரு தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பஞ்சம் வருதுன்னா நீங்கள் அந்நியர்கள்ட்ட போய் எப்படியோ வாங்கி சமாளிச்சிருவீங்க. அதே போல் ஒரு ஓடி ஒளிகிற சூழ்நிலை வந்தாலும் கூட எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு உங்கள் ஜீவனை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனால் உண்மையிலே நீங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னா ஒரு கொள்ளை நோய் வரும்போது அது கொள்ளை நோய் அந்த வாதையாக மாத்திரம் இருக்காது, உங்களை திருத்தும், அது உங்களை உருவாக்கும், உணர்வடைய செய்யும். ஏன் சொல்கிறேன்? இந்த பணத்தால் கொடுக்க முடியாதது, சாதிக்க முடியாதது உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் உங்களுக்கு வர வியாதி. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்தாலும் கர்த்தர் சுகம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய டாக்டராக இருங்க, கோடீஸ்வரனாக இருங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அது தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போ தாவீது செலக்ட் பண்ணுற வாதை கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக இருக்கணும்னு நினச்சார் அவர். அந்த வாதை என் தேசத்தில் வந்தால் நாங்கள் அதன் நிமித்தமாக மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட போகணும்னு நினச்சாரு. கொள்ளை நோய்னா நமக்கு நல்ல பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. கொரோனா வந்தபோது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கொள்ளை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நீங்களே நினச்சாலும் அந்நிய தேசத்துக்கு ஓடி போக முடியாது. கரெக்டாக லாக் பண்ணிடுவான், பார்டர்ஸை லாக் பண்ணிடுவான். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளாரையே தான் இருந்தாகணும், உங்கள் தேசத்துக்குள்ளாரையே தான் இருந்தாகணும். அதே போல் வெளியிலேருந்து யாராவது உள்ளே வருவாங்களா? ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்களா? சரிங்க கொரோனாவில் கஷ்டப்படுறீங்க, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், யாராவது வந்தாங்களா?
யாராவது வந்தாங்களா? அதுதான் கொள்ளை நோய். அப்போ கொள்ளை நோய் வரும்போது எந்த வகையிலும் வெளியிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வராது, உள்ளேருந்து நீங்கள் வெளியிலையும் போக முடியாது. கர்த்தர் சுகத்தை கொடுத்தால் மாத்திரம்தான் விடுதலை. தாவீது நல்லா தெரிஞ்சிருந்தது, ஆண்டவரே நான் உங்கள் கையில் விழுந்து போகிறேன், நான் உங்கள் கையிலே விழுந்துடுறேன், எப்படி புடமிடுவீங்களோ புடமிட்டுருங்க, நான் எப்படி திருந்தணுமோ நான் திருத்தி கொள்கிறேன். அப்போ என்ன நடக்கும்? வெளியிலேருந்தும் ஹெல்ப் வரல, உள்ளேருந்து வெளியே போக முடியல, ஆட்டோமேட்டிக்காக கை பரலோகத்துக்கு நேரம் உயருமா, முழங்கால் முடங்குமா? இன்றைக்கி சபையில் அடுத்து அதுதான். நீ எங்கே வேணாலும் ஓட ட்ரை பண்ணு, கொள்ளை நோயை உள்ளே நான் அனுப்புனேன்னா நீ நினச்சாலும் வெளியே போக முடியாது, அவங்க ஆசைப்பட்டாலும் உள்ளே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி அடைக்கப்படும் போது சபையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது நீங்கள் முழங்காலை முடக்கி கர்த்தாவேன்னு கையை தூக்கித்தான் ஆகணும். லக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் சபையில் பாகுபாடு பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, குடும்பத்தில் பாகுபாடு பார்த்து கொண்டே இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சத்தை அனுப்புவார், எஸ்கேப் ஆயிடுவீங்க. அடுத்து சத்துருக்களை அனுப்புவார், எஸ்கேப் ஆயிடுவீங்க. மூன்றாவதாக கொள்ளை நோயை அனுப்புவார், நீங்கள் தப்பித்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கர்த்தரை தவிர ஒருவராலும் உங்களை விடுவிக்கவும் முடியாது. ஸோ கர்த்தர் வாதையை அனுப்புவதில் இவ்வளவு காரியங்கள் இருக்குது. தாவீது கரெக்டாக செலக்ட் பண்ணார். ஆண்டவரே நான் உங்கள் கையில் விழுந்துறேன். ஏன் தெரியுமா? அதுவும் தகப்பன் என் மேலே ஒரு வாதையை அனுப்புகிறாரு, நான் அவர்கிட்ட முழங்கால் போட்டு முடியலப்பான்னு சொல்லும் போது மனம் இறங்குகிற தேவன். இன்றைக்கி என்ன தான் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, கோவம் வந்துருச்சு, ஓங்கி ஒரு அடி வச்சிடுறீங்க, எல்லாம் கரெக்ட். அந்த பிள்ளை அம்மா வலிக்குதுன்னா துடிக்குதா இல்லையா? கர்த்தருடைய இருதயத்தை தாவீது அறிந்து வைத்திருந்தார். என் தேசத்தில் கொள்ளை நோய் வரதை என் கர்த்தரால் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவர் இரக்கங்கள் பெரியது, அவர் இரக்கங்கள் மகா பெரியது. அதனால என் அப்பா கிட்டே நான் சரண்டர் ஆயிடுறேன், 4 அடி அடித்தால் நான் வாங்கிக்கிறேன், அவருக்கும் அவமானத்தை கொடுக்க மாட்டேன், நானும் போய் புறஜாதியை முன்னாடி நிற்க மாட்டேன்னு சொல்லி கதவை சாத்திட்டு தாவீது கர்த்தர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் இதைத்தான் சொல்கிறாரு. உன்னுடைய குடும்பத்தில் நம்பிக்கையை எது மேலே வைக்கிற, யார் மேலே வைக்கிற? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் இரக்கங்கள் மகா பெரியது. ஒன்றுமே இன்னைக்கு வீட்டில் இல்லை, வருமானமே இல்லை, போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒன்று காகத்தை அனுப்புவார், இல்லையா ஒரு தூண்டில போட்டு மீன் வரும், அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். இது ரெண்டுமே இல்லையா, 5 அப்பம் 2 மீன் தான் ஆண்டவர் இருக்குது, சரி அதை வச்சு பெருக செய்கிறது தேவனால் முடியும், எல்லாமே முடியும். ஆனால் இதுலேயும் கர்த்தர் சொல்கிறாரு, சபையை பார்த்து குடும்பத்தை பார்த்தோம், அதுக்காக உன் ஃபோக்கஸ் அந்த 5 அப்பத்தில் 2 மீன் மேலே வச்சிடாத, அது நான் எப்படி செய்யணுமோ நான் செய்வேன். உன்னுடைய கண்கள் என்னை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கணும். 5 அப்பம் இல்லை, 2 மீன் இல்லை, இன்னும் பெருக செய்வார். ஒன்றுமே இல்லை, பெருக செய்வார், புதிதாக உருவாக்கி கொடுப்பார் நமக்காக. ஆனால் நம்ம கண்களை மாத்திரம் மனுஷன் மேலையும் பணத்தின் மேலையும் வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம். ஏன்னா வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, வானம் திறந்து மன்னாவால் போஷித்த தேவன். இன்னைக்கு உங்க சபையில ஒண்ணுமே இல்லை, வருமானமே இல்லை, குடும்பத்தில் எதுவுமே இல்லை, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது வானத்தின் பலகணியை திறந்து போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். எங்கிருந்தோ ஒத்தாசை வரும், எப்படியோ அவர் ஆட்களை அனுப்புவார், எப்படியாகலும் அந்த தேவை சந்திக்கப்படும். எதுவுமே வேணாம், எம்டி பாத்திரம் தான் வீட்டில் இருக்கா, அதுல எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் காப்பாற்ற தேவனால் முடியும். யாருமே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம யாரை நம்பியும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் போது நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொடுக்கிற தேவன். அடுத்தவன் உதவி செஞ்சா 6 மாசத்துக்கு செய்யலாம், ஆனா பஞ்சம் 7 வருஷம் இருக்க போது அப்படின்னா கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கும் என்ன தேவையோ பார்த்து கொடுப்பார். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னா எனக்கு தெரியாது பஞ்சம் எவ்வளோ நாள் இருக்க போகுது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரியாது எனக்கு என்ன தேவை, கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நம்ம கிட்ட சொல்லணும். நீ தாவீதை குறை சொல்லாத, நீ இன்னைக்கு லக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறாயா, உன் நம்பிக்கை நீ எதன் மேலே வைத்து கொண்டு இருக்கிறாய். ஸோ அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 2 சாமுவேல் 24:15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். ஸோ இந்த நான் விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா 70,000 பேரும்
சாதாரண ஜனங்கள் அல்ல. யாரை தாவீது பலசாலின்னு நினச்சி யுத்த வீரர்களை லக்கம் பார்த்தானோ அவங்கள தான் காலி பண்ணார். இப்போ எங்கே போவ தாவீது? இப்போ எங்கே போவ? உன் பராக்கிரமம் எங்கே? அவனை தானே நீ நம்பி இருந்த. இந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. நான் பெரியவர்னு கர்த்தர் சொல்கிறார். நான் பெரியவர், புரிந்து கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்து பாருங்க, 2 சாமுவேல் 24:16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது, அப்போ கொள்ளை நோய் ஒரு தேசத்தில் வருதுன்னா என்ன நடக்குது? ஒரு வாதை வருதுன்னா என்ன நடக்குது? அதுக்கான தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அவங்க தான் அதை வர பண்ணுகிறார்கள். ஸோ தூதர்களே இல்லைன்னு சொல்ல முடியாது, தூதர்கள் இப்போ செயல்படலைன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் தூதர்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, செயல்பாடு இருக்குது. ஒரு தேசத்தின் மேல் கொள்ளை நோய் அனுப்பப்படுது அப்படின்னா அதை நடப்பிக்கிறது தேவ தூதன் கட்டளையை பெற்றுக்கொண்டு நடப்பிப்பான். நல்லா இந்த இடத்துல வசனத்தை கவனமாக பாருங்க. இந்த இடத்துல தேவ தூதன் தெளிவாக இருக்குது. தேவ தூதன் ஒரு ஏஞ்சல் எருசலேமை அழிக்க தன் கையை அதிமேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். இதில் நிறைய ரகசியம் இருக்குது, கவனமாக கேளுங்க. தேவதூதன், அந்த தேவதூதன் யார் அப்படின்னா கொள்ளை நோயை வரப்பண்ணின தேவதூதன், சங்காரம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்ட தேவதூதன். அப்போ அந்த தேவதூதனோட கையை அப்படியே நீட்டிகிட்டே வரான், ஒவ்வொருத்தராக செத்து விழுகிறாங்க. கரெக்டாக எருசலேமுக்கு நேராக தேவதூதன் கை வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, போதும், இப்போது டெம்பரவரியா இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அப்போ அந்த இடத்துல அர்வனாவின் களத்தில் நின்று கொண்டிருந்தது சாதாரண தூதன் அல்ல. நல்லா பாருங்க, அது கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் பழைய ஏற்பாட்டில் வர எல்லா இடத்துலையும் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ எருசலேமில் வாதை வரும்போது தேவன் அதுக்கு மனஸ்தாபப்படுறாரு. அது தேவனுடைய பரிசுத்த நகரன்றதுக்காக கிடையாது, அங்கே தாவீது இருக்கான்றதுக்காக கிடையாது, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்குன்றதுக்காக கிடையாது. அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தது தேவனாகிய கர்த்தர். என்னைக்கு கர்த்தரை பிதா பார்க்கிறாரோ அதற்கு மேல தீங்கு செய்ய அவரால் முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சும்மா நிக்கல, திறப்புல நின்று கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளார கிறிஸ்து இருந்தா தேவன் உங்களுக்கு வர வேண்டிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுவார், வரவிடாமல் காத்துக்கொள்வார். இன்னைக்கு உங்க சபையில கிறிஸ்து நின்று கொண்டு இருந்தா தேவன் அந்த சபைக்கு நேராக அனுப்புவேன்னு சொன்ன தீங்கை அனுப்பாமல் இருப்பார், மனஸ்தாபப்படுவார். ஆனா கிறிஸ்து அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு முழங்கால் போட்டாலும் என்னதான் ஜெபித்தாலும் தேவன் அனுப்புவேன்னு சொன்ன தீங்கை அனுப்புவார். அப்ப தாவீது பலி செலுத்துவதற்கு முன்பதாக, ஒரு ரெமடி செய்யறதுக்கு முன்பதாகவே முதலாவதாக திறப்புல நின்றது யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக திறப்புல நிற்கிறது கர்த்தர். இன்றைக்கு பரலோகத்தில், இந்த நிமிஷம் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் திறப்புல நிற்கிறதுனால தான் பிழைத்து இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பண்ற அக்கிரமங்களுக்காக என்னைக்கோ மடிந்து போயிருக்கணும். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல எப்படி நிற்கிறாரு தெரியுமா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சும்மா நிற்கல, கர்த்தர் அந்த இடத்துல திறப்பில் நின்று கொண்டு இருந்தார். சரி, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஏன் இந்த இடத்துக்கிட்ட கர்த்தர் நிற்கணும்? இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்வனாவின் களம் மோரியா மலையில் இருந்தது. மோரியா மலையில் கரெக்டாக இந்த அர்வனாவின் களம் இருக்கிற அந்த இடத்துல தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக கொண்டு போனார். அப்போ பிதா நோக்கி பார்க்கும் போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நின்று கொண்டு இருக்கிறாரு. பிதா கிட்ட சொல்றாரு, அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, ஈசாக்கின் ஸ்தானத்தில் அன்னைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டதே அது நான் தானே, என் நிமித்தமாக இன்றைக்கு இந்த கொள்ளை நோயை நிறுத்துங்கப்பா. ஆபிரகாம்னால அல்ல, ஈசாக்கினால அல்ல. அன்னைக்கு எப்படி ஈசாக்குக்கு பதிலாக நான் பலியானேனோ, இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு பதிலாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. தீங்கை வரப்பண்ணாமல் தடுத்து போடுங்க. கர்த்தர் இன்றைக்கும் நமக்காக நிற்கிறார், திறப்பில் நின்று கொண்டு இருக்கிறார். அதனால தான் அந்த இடம் வந்தோடனே பிதாவால் அதுக்கு மேலே ஜனங்களை அழிக்க முடியலை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த சர்ச்சில் நான் ஏறெடுக்கிற ஜெபம் என் சர்ச்சை காப்பாத்துது. இல்லை, கர்த்தருடைய கிருபை. என் ஜெபத்தினால என் குடும்பம் வாழுது இல்லை, கர்த்தருடைய கிருபை. பியூர்லி ஹிஸ் கிரேஸ். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக திறப்புல நிற்கிறவர் கர்த்தர்.
நீங்கள் மனம் திரும்பத்துக்கு முன்னாடியே ஜீவனை கொடுத்த கர்த்தர். நான் இன்னும் மனம் திரும்பவே இல்லை, அவர் ஜீவனை கொடுத்துட்டார். இன்னைக்கும் பிதா கிட்ட அதை நினைப்பூட்டுறார், ஞாபகப்படுத்துறார். நான் ஜீவனை கொடுத்தேன், நான் ஜீவனை கொடுத்தேன், இவர்களை மன்னியும் ஆண்டவரை, மன்னியும் ஆண்டவரை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். லக்கம் பார்க்கிற சபையை பார்த்து, ஊழியக்காரவங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்றாரு. உன் தசம பாகம், காணிக்க, இதெல்லாம் நீ கொடுக்குறவங்க மேலேயா உன் நம்பிக்கையை வைக்கிற? பதவியில் இருக்கவங்க மேலே உன் நம்பிக்கையை வைக்கிறியா? அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே உன் நம்பிக்கையை வைக்கிறியா? ஊழியத்தில் உங்களோட சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே உன் நம்பிக்கையை வைக்கிறியா? ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க மேலே உன் நம்பிக்கையை வைக்கிறியா? கர்த்தர் சொல்கிறார், இவங்க மேலெல்லாம் நம்பிக்கையை வச்சு லக்கம் பார்த்து செப்பரேட் பண்ணி உன் சொந்த ஐடியாவை உள்ளே கொண்டு வரியே, தேவன் மேல் உன் நம்பிக்கையை வை, கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வை. இவங்க எல்லாம் ஓடி போனாலும் உனக்காக நிற்க போகிறது கர்த்தர் மட்டும்தான். என்னைக்கும் நிற்பார், என்னைக்கும் நமக்காக திறப்பில் நிற்பார். அவர் நம்மை சரியாய் புரிந்து கொண்ட தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். இதோ தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறார், திருந்தாவிட்டால் சத்துருக்களை அனுப்புகிறார், திருந்தாவிட்டால் கொள்ளை நோயை அனுப்புகிறார். அவர் நோக்கம் நீங்கள் செத்து மடியணும்னு இல்லை, உணர்வடைந்து மனம் திரும்பணும். அவ்வளோதான், அவ்வளோதான். உணர்வடைந்து மனம் திரும்பணும். ஸோ இதை நம்ம எப்பயுமே மறந்து போக கூடாது. அதனால் சுற்றி இருக்கவங்கள பார்க்காதீங்க, கணக்கு போடாதீங்க, கால்குலேஷன்ஸ் போடாதீங்க. கர்த்தரை பாருங்க, வானம் திறந்து மன்னாவால் அவர் போஷிப்பார், அவர் போஷிப்பார். ஹல்லே லூயா. அப்போ இவ்வளவும் நடக்குது இந்த இடத்துல. இந்த அர்வனாவின் களத்தை குறித்தும் நான் சில விஷயம் சொல்கிறேன், அது நீங்கள் கேட்டுக்கோங்க. எபூசியனாகிய, அதில் வசனமே இருக்குது, அங்கே அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஸோ எபூசியர்கள், நான் இது ஏற்கனவே முன்னாடி இருக்க மெசேஜில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எபூசியர்கள் தான் அந்த சியோன் கோட்டையில் இருந்தாங்க. அங்கே தாவீது சியோன் கோட்டையை பிடித்த பிறகு இந்த எபூசியர்கள் அங்கே வாழலாம்னு சொல்லி தாவீது பெர்மிஷன் கொடுக்குறாரு. எப்பயுமே விரட்டிடுவாங்க, தாவீது நீங்கள் இங்கே இருந்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதே பகுதி, இதே வேத பகுதி 1 நாளாகம்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன். 1 நாளாகமத்துலேயும் இதே பகுதி தான் வரும், இதே காரியங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கும், சேம் பேசேஜ் வரும். ஆனால் அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அர்வனாவின் களம்னு இருக்கும், அவன் எபூசியன் தான். ஆனால் அந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஓர்னானின் களம்னு இருக்கும். சரிங்களா? இங்கே அர்வனான்னு இருக்குது, அங்கே ஓர்னான்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள், அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அர்வனா அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். இப்போ நாம் கிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எபூசிய பாஷையில் அர்வனா அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். ஸோ இந்த ஓர்னான் அப்படின்றது அந்த ராஜாவுடைய பெயர். இந்த எபூசியர்களுக்கு ராஜாவாக இருந்தவன் தான் ஓர்னான். இப்போது அவன்கிட்ட தான் அந்த களம் இருக்குது, போரடிக்கிற களம் இருக்குது. அந்த இடம் முழுவதிலும் தாவீது அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து, நீங்கள் அப்படியே உங்கள் இடத்துல இருந்துக்கோங்க, நான் மட்டும் உங்கள் மேலே ராஜாவாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது இந்த களத்துக்கு ஆக்சுவலாக தாவீது தான் சொந்தக்காரன். ஏன்னா எல்லாத்தையும் அவன் கைப்பற்றினா இவன் தான் சொந்தக்காரன். பட் ஸ்டில் அது அர்வனாவுக்கு சொந்தமாக இருந்ததுனால அவங்ககிட்ட அதை அப்படியே கொடுத்து, நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த தூதன் கரெக்டாக இந்த இடத்துல தான் நிற்கிறாரு. இப்போ இந்த அர்வனாவின் களத்தில் தாவீது போய் அவன்கிட்ட அந்த களத்தை வாங்கணும். அந்த களத்தை வாங்கி அந்த இடத்துல பலி செலுத்தணும். அதுதான் தேவன் தாவீதுக்கு சொல்கிறாரு, நீ போய் அர்வனாவின் களத்தை வாங்கி அங்கே பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ரெமடியே கொடுக்குறாரு. தாவீதுக்கு ரெமடி கொடுக்குறாரு. இப்போ இந்த அர்வனாவின் களத்தை தாவீது கொடு முடிஞ்சு போயிருக்கும். தாவீது போகும்போது அர்வனா, வாசிக்க வேணாம், டைம் ஆயிரும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தாவீது புறப்பட்டு போகும்போது, அந்த அர்வனாவின் களத்தை நோக்கி போகும்போது அவன் குனிஞ்சு பணிஞ்சு, ஆண்டவரே ராஜாவே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு. எப்பா இந்த களத்தை நான் வாங்கிட்டு இங்கே பலி செலுத்தணும், சும்மா தரேன், உங்களுக்கு சொந்தமானது இல்லை, கர்த்தருக்காக நான் கர்த்தருக்காக பலி செலுத்துறதை இலவசமாக செய்ய மாட்டேன். தாவீது சொல்வார், காசு கொடுத்து எவ்வளவு ரேட்டு சொல்லு, நான் காசு கொடுத்து முழு பேமெண்ட்டையும் கொடுத்து என் கர்த்தருக்காக நான் செய்கிறேன். ஊழியத்தில் தன்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்து ஊழியம் செய்தது தாவீது. தேவன் எவ்வளோ கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து தாவீது ஒரு நாளும் ஊழியம் செய்யலாம். எவ்வளோ கொடுக்க முடியும், என் தேவனுக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தருடைய தூதன் கரெக்டாக அந்த அர்வனாவின் களத்தில் அந்த இடத்துல நிற்கிறாரு. தாவீது அதை பார்க்குறாரு. பார்த்த பிறகு அவர் போய் அந்த இடத்துல அந்த களத்தை வாங்கி அந்த இடத்துல பலியையும் செலுத்துறாரு. இதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா,
கரெக்டாக போர் அடிக்கிற களத்தில் பலிபீடத்தை கட்ட சொல்கிறாரு. வேற எங்கேயும் கட்ட சொல்லலை, போர் அடிக்கிற இடத்துல பலிபீடத்தை கட்ட சொல்கிறாரு. அதே போல் பின் நாட்களில் இந்த இடத்துல எங்கே தாவீது பலிபீடம் கட்டினாரோ அந்த அர்பனாவின் களத்தில் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். சேம் பிளேஸ், அதே இடத்துல பின் நாட்களில் சாலமோன் தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். இதில் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் நின்றது போரடிக்கிற களத்தில். ஆனால் அந்த இடத்துல அவர் எப்படி நின்னார் அப்படின்னா, அடிக்கப்பட்ட வண்ணமாக திறப்பிலே நிற்கிற கர்த்தராக, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தராக அவர் அன்னைக்கு இன்னைக்கும் ஒரு போரடிக்கிற களத்தில் உங்களுக்காக எனக்காக நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த கிருபையை நீங்கள் போக்கடிச்சிட்டிங்கன்னா, அந்த கிருபையை போக்கடிச்சிட்டு எதற்காக அவர் அந்த இடத்துல போய் நின்று பரிந்து மன்றாடினாரோ அதை மறந்து போய் இன்னும் எனக்கு தீங்கு வரல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைத்து கொண்டு தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இதே போரடிக்கிற களத்தில் ஒரு நாள் நான் நியாயாதிபதியாக வந்து நிற்பேன். அன்னைக்கு இதே போரடிக்கிற களத்தில் வச்சு கோதுமையும் பதரையும் தனியாக பிரிப்பேன். அன்னைக்கு கோதுமை தான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பேன்னு சொல்கிறார். அதுதான் நம்ம தேவன். நம்ம எப்பயுமே அவரை கிருபையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிருபை உள்ளவர் தான், நமக்காக இன்னைக்கு திறப்பில் நிற்கிறவர் தான். ஆனால் கிருபையை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தருக்காக கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பதராகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே போரடிக்கிற காலத்தில் நியாயாதிபதியாக ஒரு நாள் வந்து நிற்பார். நியாயாதிபதியாக நிற்பார். அன்னைக்கு நீங்கள் கெஞ்ச முடியாது, கதற முடியாது. அன்னைக்கு அவர் பயங்கரமான தேவனாய் வந்து நிற்பார். அவர் முன்னாடி நம்மளால் நிற்கக்கூட முடியாமல் போயிடும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் போரடிக்கிற காலத்தில் வந்து நின்னார் கர்த்தர். போரடிக்கிற காலத்தில் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, இன்றைக்கு உனக்காக நான் பரிந்து பேசுறது உண்மைதான், உன்னை நேசிக்கிறது உண்மைதான், கிருபையை கொடுத்துருக்கிறது உண்மைதான். அதை நீ விருதாவாக்கும் போது, அதை நீ பயன்படுத்தாமல் கனி கொடுக்காமல் போகும் போது நிச்சயமாக நீ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட மாட்ட. அவியாத அக்கினில் நானே உன்னை தூக்கி போடுற நிலைமை வந்துடும். அவரே நம்மை தள்ளிவிடுகிற நிலைமை வந்துடும். ஸோ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:12 அதை தான் சொல்லுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஜனங்களை சங்கரிக்கிற தூதன் தனி, கர்த்தருடைய தூதன் வேற. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல திறப்பில் நின்றது தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக திறப்பில் நிற்பது கர்த்தர். ஸோ இன்றைக்கு ஒருவேளை நாம் லக்கம் பார்ப்போமானால், பாகுபாடு பார்ப்போமானால், குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் போது நாம் பிழைத்து கொள்வோம். நாம் ஜனங்களை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக மனம் திரும்பாத பட்சத்தில் எல்லாமே வரும். இதில் இருக்கிற எல்லாமே வரும். தாவீது மனம் திரும்பினார், ஒப்பு கொடுத்தார், தப்பித்து கொண்டார். நாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கல அப்படின்னா அவியாத அக்கினியிலே நாம் தள்ளப்படுற நிலைமைக்கு ஆளாகி விடுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசுவீராக ராஜா, எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் இன்னும் லக்கம் பார்க்கிறோமோ, ஜனங்களை நோக்கி பார்க்கிறோமோ, பாகுபாடு பார்க்கிறோமோ, அந்த எண்ணங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கும் படிக்கு இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே. புறஜாதிகளுக்கு மத்தியிலே நாங்கள் தேவனை உண்மையாய் சேவிக்கிற ஜனங்களாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு லக்கம் பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தரை பற்றுகிற வைராக்கியம் கடந்து வரட்டும் அப்பா. அப்பா, எத்தனை வாதை வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும் எங்களை பாதுகாப்பது தேவன் அல்லவோ அப்பா. நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து பலனடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு நேராக இப்படிப்பட்ட தீமைகள் நடக்காத படிக்கு ஜாக்கிரதையாக நாங்கள் உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குடும்பங்களில் சபையில் வாதிகள் இல்லாமல் நாங்கள் சுகமாய் தங்கி இருக்க, கர்த்தருக்கு கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. தயவுசெய்து வீட்டில் இருந்துடாதீங்க. கொடி ஏற்றி முட்டையை சாப்பிட்டுட்டு வந்துடுங்க.